Good morning students. Yesterday classல நாம economy and its types பார்த்தோம் and economic systems பார்த்தோம். Economic systemல மொத்தம் 3 இருக்கும். First one capitalistic economy and socialistic economy and mixed economy. So last classல நம்ம capitalistic economy and socialistic economy தான் பார்த்தோம். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா mixed economy பார்க்க போறோம். Page number 8, bulletin number 1.7.3, topic mixed economy. மிக்ஸ்டு எக்கானமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் வேர்ட். மிக்ஸ்டு அப்படின்றதுல உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அது மிக்ஸ் பண்ணதான் எதையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அண்ட் சோஷியலிஸ்டிக் எக்கானமி இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ண ஒரு எக்கானமி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கானமி. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஜ் நம்பர் 8ல் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பியூர் பிளான்ட் எக்கானமி கொடுத்துருக்காங்க அண்ட் அனதர் சைட் பார்த்தீங்கன்னா பியூர் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் எக்கானமின்றது சோஷியலிஸ்டிக் எக்கானமி அண்ட் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி அப்படின்றது என்னன்னாக்கா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்த ஒரு எக்கானமி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கானமி. அதுக்கு கீழே எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்த் கொரியா எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்துக்கு, அண்ட் சைனா வெனின்சுலா இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் சோஷியலிஸ்டிக் லேர்னிங் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், யூஎஸ் அண்ட் ஜப்பான்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியோடைய எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 9, features of mixed economy. First point, ownership of property and means of production. ஸோ அதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்னன்னாக்கா ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஓனர்ஷிப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும் அண்ட் பார்ட் வந்து இது யார்கிட்ட இருக்குன்னா ப்ரைவேட் கிட்டே இருக்கும். ஸோ அப்போது பப்ளிக்கும் ப்ரைவேட்க்கும் அந்த ரைட்ஸ் இருக்கும், அதை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ். மிக்ஸ்டு எக்கானமி பொறுத்த வரைக்கும் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் போத் ரெண்டு செக்டார்ஸ்க்குமே ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அண்ட் மெயினாக ப்ரைவேட் செக்டார் என்ன மோட்டிவ் பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்காக மோட்டிவ் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே பப்ளிக் செக்டார் என்ன பண்ணுவாங்கன்னா சோஷியல் வெல்ஃபேருக்காக அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் எக்கனாமிக் பிளானிங். ஸோ அந்த பிளானிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறது யாராக இருப்பாங்கன்னா பிளானிங் அத்தாரிட்டி, அதாவது சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், நேஷனல் பிளான்ஸ் ஆர் ட்ரான் அப் பை தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து நேஷனல் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் யாருடைய ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ இவங்க ரெண்டு. ஃபோர்த் பாயிண்ட் சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். நம்மளோட எக்கனாமியில் இருக்கிற பேசிக் ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஸோ இது 3 தான் ப்ராப்ளமே. இந்த 3 ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் டேக் இனிஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் மெக்கானிசம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் எல்லாத்துலேயுமே ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இருக்கிறதுனால எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஓரளவுக்கு குறைக்க முடியும். அண்ட் 6th பாயிண்ட் ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் கிட்ட இருக்கிற அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கும், ஆனால் அதோடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட தான். ஸோ அப்போது ஃப்ரீடமும் இருக்கும், அதே அளவுக்கு கண்ட்ரோலும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கானமி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரேபிட் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத் ரேபிட் லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கானமியில் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுனால ரெண்டு பேருடைய தேவைகளும் பூர்த்தி ஆகும்போது அந்த இடத்துல எக்கானமி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதோடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத். மிக்ஸ்டலிசத்தை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு க்ரோத் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க எக்கானமியில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொமோட்ஸ் பேலன்ஸ்டு க்ரோத் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போது அக்ரிகல்ச்சர்லேயும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கன்சூமர் கூட்ஸ் என்னவோ அதையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேபிட்டல் கூட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரூரல் அண்ட் அர்பன் செக்டர் இது ரெண்டுத்தையுமே அவங்க ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க. இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா? அந்த ரிசோர்ஸஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ப்ரைவேட் செக்டர்கிட்ட கொடுத்துட மாட்டாங்க. ஒரு சில இம்பார்ட்டண்டான செக்டர்ஸை மட்டும் யார் வச்சுருப்பாங்கன்னா கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சில பார்ட்டை மட்டும்தான் ப்ரைவேட் செக்டர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளோட ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆக சான்சஸ் கிடையாது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த மிக்ஸ்டு எக்கானமி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த இடத்துல டாக்ஸேஷன் அண்ட் நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுனால எக்கனாமியில் ஈக்குவாலிட்டி அப்படின்ற கான்செப்ட் உண்டு. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டியில் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். என்னென்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷன் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த சொசைட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொசைட்டி இருக்கும். ஸோ அதனால அந்த சொசைட்டியில் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதோட மெரிட்ஸ் முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். மிக்ஸ்டு எக்கானமி பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் இந்த ரெண்டு செக்டாருமே இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே வேறு மோட்டிவ் இருக்கும். அதனால இந்த இடத்துல கோஆர்டினேஷன் அப்படின்றது மிஸ் ஆக சான்சஸ் உண்டு. ஏன் அப்படின்னா ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் தான் அவங்களுடைய மோட்டிவ். ஆனால்
பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் சோஷியல் வெல்ஃபேர் தான் அவங்களுக்கு மோட்டிவ். ஸோ இப்போ இது ரெண்டுமே என்றைக்குமே லிங்க் ஆகாது. ஸோ அதனால லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் வர சான்சஸ் உண்டு. செகண்ட் பாயிண்ட் காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் பிரைவேட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காம்படிட்டிவ் ஆட்டிடியூட் வர சான்சஸ் உண்டு. இவங்க ரெண்டு பேருமே சொசைட்டிக்கு வெல்ஃபேர் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளார ரியாலிட்டியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு பேருமே அவங்களுடைய ஓன் ஆக்டிவிட்டீஸை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனால காம்படிட்டிவ் ஆட்டிடியூட் வர சான்சஸ் அதிகம். ஓகேவா. தேர்ட் பாயிண்ட் இன்எஃபிஷியன்சி. இன்எஃபிஷியன்சி மோஸ்ட்லி எங்கே அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி த பப்ளிக் செக்டரில் தான். ஏன் அப்படின்னாக்கா லேக் ஆஃப் மோட்டிவேஷன் சரியாக இல்லாததுனாலையும் அதிகமாக இல்லாததுனாலையும் அண்ட் நெக்ஸ்ட் ரெட் ஆபிசம் அதிகமாக ஃபார்ம் ஆகுறதுனாலையும் அண்ட் ஒர்க் வந்து அதிகமாக டைம் எடுத்துக்கிறதுனாலையும் ஒரு ஒர்க்கில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாததுனாலும் அவங்களுக்கு இன்எஃபிஷியன்சியாக வர சான்சஸ் உண்டு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த் பாயிண்ட் ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். ஸோ இந்த மிக்ஸ்ட் எக்கானமி பொறுத்த வரைக்கும் நேஷனலைசேஷன் அப்படின்ற பாயிண்ட் வந்து நேஷனலைசேஷன் ஆகிருமோ அப்படின்ற அந்த பயம் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபிஃப்த் பாயிண்ட் வைண்டிங் இன்இக்வாலிட்டி. அதாவது ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்குள்ளார ரிச் அண்ட் புவர் அப்படின்ற அந்த கிளாஸஸ் வர சான்சஸ் உண்டு. ஏன்னா ப்ரைவேட்டும் இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பப்ளிக்கும் இருக்காங்க. ஸோ ப்ரைவேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட்காக மட்டும்தான் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல யார் அதிகமாக ரிசோர்ஸஸ் வச்சுருக்காங்களோ அவங்க அதிகமாக ரிச் ஆக சான்சஸ் உண்டு. ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வர சான்சஸ் உண்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிமெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கானமி. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் அண்ட் மிக்ஸ்டலிசம். ஸோ இது மூணுத்தோடைய ஃபீச்சர்ஸும் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் கேபிட்டலிசம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யார் கவர் பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப் தான். அண்ட் சோஷியலிசமில் பப்ளிக் ஓனர்ஷிப், அதாவது கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக ரோல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் மிக்ஸ்டலிசம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப் அண்ட் பப்ளிக் ஓனர்ஷிப் ரெண்டுமே பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் எக்கனாமிக் மோட்டிவ். கேபிட்டலிசமில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் சோஷியலிசமில் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் தான் அவங்களுடைய மெயினான மோட்டிவாக இருக்கும். அண்ட் மிக்ஸ்டலிசம் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ் இது ரெண்டுமே இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ். ஸோ கேபிட்டலிசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம். அவங்களுடைய மார்க்கெட் சிஸ்டம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். யாருனாலும் பிஸ்னஸ் பண்ணால் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம். செகண்ட் சோஷியலிசம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம். அவங்களுடைய பிளானிங் சிஸ்டமே ஃபுல்லாகவே எப்படின்னா கமன் பிளானிங் சிஸ்டமாக போயிட்டுருக்கும். அண்ட் தேர்ட் மிக்ஸ்டலிசம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் அண்ட் ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் இது ரெண்டுத்துலையுமே இருக்கிற இது எதில் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டலிசத்தில் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் கவர்மெண்ட் ரோல். கேபிட்டலிசத்தில் இன்டெக்ரல் ரெகுலேஷன்ஸ் ஒன்லி, அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் அவங்களுடைய ரோல் இருக்கும். அண்ட் சோஷியலிசமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்வால்மெண்ட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மிக்ஸ்டலிசம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ரோல் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். கேபிட்டலிசத்தை பொறுத்த வரைக்கும் அன்ஈக்குவலாக தான் இருக்கும். அவங்களுடைய இன்கம் வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்கும். ஆனால் சோஷியலிசம்ல அப்படி கிடையாது, எல்லாமே ஈக்குவலான இன்கமாக இருக்கும். மிக்ஸ்டலிசத்தை பார்த்தீங்கன்னா லெஸ் அன்ஈக்குவல், அதாவது அன்ஈக்குவல் வர சான்சஸ் கிடையாது, அதே மாதிரி ஈக்குவல் வரவும் சான்சஸ் கிடையாது, லெஸ் அன்ஈக்குவலாக போயிட்டுருக்கும். அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் நேச்சர் ஆஃப் என்டர்பிரைசஸ். இதில் கேபிட்டலிசம்ல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்பிரைசஸ் பண்ணுவாங்க. அண்ட் சோஷியலிசத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் இருக்கும். அண்ட் மிக்ஸ்டலிசம் பார்த்தீங்கன்னா போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ரெண்டுமே இருக்கும். செவன்த் பாயிண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம். கம்ப்ளீட் ஃப்ரீடமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சோஷியலிசம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃப்ரீடமாக இருக்கும். ஃப்ரீடம் வந்து அதிகமாக இருக்காது. அண்ட் மிக்ஸ்டலிசம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஃப்ரீடம் மட்டும் தான் தருவாங்க. எய்த் பாயிண்ட் மேஜர் ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்இக்வாலிட்டி அண்ட் சோஷியலிசமை பொறுத்த வரைக்கும் இன்எஃபிஷியன்சி அண்ட் மிக்ஸ்டலிசத்தில் இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இன்இக்வாலிட்டி இருக்கும் அண்ட் இன்எஃபிஷியன்சி இருக்கும். Next, bulletin number 1.8 concepts of macroeconomics. The important concepts used in macroeconomics என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸை நம்ம எக்கனாமிக்ஸ் வைஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எக்கனாமிக் அனாலிசிஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதில் ரெண்டு இருக்கும். ஒன்று ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. First, stock refers to a quantity of a commodity measured at a point of time. ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாக்னு சொல்லுவோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸில் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மணி சப்ளை, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ஸ்டாக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இன் ஸ்பெஷலி மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அண்ட் செகண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ். ஸோ ஃப்ளோ வேரியபிள்ஸ்ன்றது அப்படி என்னென்னா மெஷர்ட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்குள்ளே நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் என்னென்னா ஃப்ளோ வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிள் நேஷனல் இன்கம், இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் என்னென்னாக்கா ஃப்ளோ வேரியபிள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் எக்கனாமிக் மாடல்ஸ். எக்கனாமிக் மாடல்ஸ் இஸ் நத்திங் பட் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் சுச்சுவேஷன். அதாவது இப்போ இருக்கிற ரியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் எக்கனாமிக் மாடல்ஸ்.
A model is an explanation of how the economy or part of the economy works. இப்போ economy எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அண்ட் ஒரு பார்ட் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் எக்கனாமிக் மாடல்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஸோ மெயினாக அதில் இருக்கிற எக்கனாமிக் மாடல்ஸ் வந்து எதை வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்கனாமிக் மாடல்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் புல்லட்டின் பாயிண்ட் 1.9 சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். Circular flow of income is nothing but is a showing connections between different sectors of an economy. ஒரு எக்கானமியில் இருக்க டிஃப்ரெண்ட் செக்டர்ஸை கனெக்ட் பண்ணுற அந்த ஷோவிங்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஷோஸ் ஃப்ளோஸ் ஆஃப் இன்கம். இது என்னெல்லாம் ஷோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோஸ் ஆஃப் இன்கம் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிட்வீன் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் சச் அஸ் ஃபர்ம்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ்குள்ள என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இது ஷோ பண்ணும். ஸோ இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மாடல்ஸை 3 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க எக்கனாமிக் சிஸ்டம்ஸில். ஃபர்ஸ்ட் பாருங்கள் 2 செக்டார் மாடல், அண்ட் செகண்ட் 3 செக்டார் மாடல், அண்ட் தேர்ட் 4 செக்டார் மாடல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 செக்டார் எக்கானமி. புல்லட்டின் நம்பர் 1.9.1 2 செக்டார் எக்கானமி பாருங்கள். ஸோ 2 செக்டார் எக்கானமி அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம பார்க்க போகிறது 2 செக்டார் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு செக்டார் அண்ட் செகண்ட் ஃபர்ம்ஸ். ஹவுஸ் ஹோல்டு செக்டார் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சோல் பையர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் சோல் சப்ளையர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க கூட்ஸை வாங்குறதும் இவங்களா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணுறது இவங்களா தான் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இட் ஸ்பெண்ட்ஸ் இட்ஸ் என்டையர் இன்கம் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பிஸ்னஸ் செக்டர். ஸோ பிஸ்னஸ் செக்டரால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் வாங்குறது ஃபுல்லாக வாங்குறது யாராக இருப்பாங்கன்னா இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்முக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து இன்கம்மை ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த வர இன்கம்மை எதில் அவங்க எக்ஸ்பெண்டிச்சராக போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை, அதில் எக்ஸ்பெண்டிச்சராக போடுவாங்க. அண்ட் செகண்ட் பாருங்கள் ஃபர்ம்ஸ். The firm sector generates its revenue by selling goods and services to the household sector. இவங்களுடைய வேலை என்ன, அதாவது ஃபர்ம்னா நம்ம 11th படிச்சிருப்போம். ஃபர்ம்னா என்ன, இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸ் கிட்ட இருந்து இன்கம்மை ஜெனரேட் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயினான வேலையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், 4 படித்தோம் இல்லையா, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன் மூலமாக அவங்களுக்கு தேவையான இன்கம் அவங்களே ஜெனரேட் பண்ணிக்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா 2 செக்டர் எக்கானமிக்கு ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரைட் சைடில் ஃபர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டர், அதாவது வேலைக்கு வரவங்களுக்கு என்னென்னலாம் தருவாங்க, வேஜஸ் தருவாங்க, ரெண்ட் தருவாங்க, டிவிடெண்ட்ஸ் தருவாங்க. அதுவே ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸ் என்ன மாதிரி அந்த வாங்குற வேஜஸையும் அவங்களுக்கு வர இன்கம் எல்லாம் என்னவா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் தான் பண்ணுவாங்க, வித் ஹெல்ப் ஆஃப் ஃபர்ம்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த பிக்சர்லேயே கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு பதிலாக ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 2 செக்டருக்கு நடுவில் மட்டுமே இன்டர்சேஞ்ச் நடக்கும். இதுதான் 2 செக்டர் மாடல். In a 2 sector economy, production and sales are equal and there will be a circular flow of income and goods. அதாவது சேல்ஸும் அண்ட் இன்கம் அண்ட் கூட்ஸ் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 செக்டர் மாடலில். அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y is equal to c plus i. ஒய்னா உங்களுக்கே தெரியும், 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. y is income and c is consumption and i is investment. ஸோ அப்போ இது மூணுமே எல்லாமே எப்படி இருக்குன்னா கன்சம்ஷனும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்கம்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் 2 செக்டர் மாடல். அண்ட் நெக்ஸ்ட் புல்லட்டின் நம்பர் 1.9.2 circular flow of income in a 3 sector economy. இந்த 3 செக்டர் மாடலில் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். அந்த பிக்சரில் பாருங்கள் பேஜ் நம்பர் 12 தி டொமஸ்டிக் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு இருக்குது அண்ட் சென்டர் பாயிண்டில் கவர்மெண்ட் இருக்காங்க அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஹவுஸ் ஹோல்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்க்கு டேக்ஸஸ் பே பண்ணுவாங்க. அந்த டேக்ஸஸை கவர்மெண்ட்க்கு தேவையான டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபர்ம்ஸ் கிட்ட இருந்து திரும்பவும் கவர்மெண்ட்க்கு டேக்ஸஸாக அது கன்வெர்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸ்க்கு, அதாவது பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்ஷன்ஸ் அண்ட் ரிலீஃப் அண்ட் சப்சிடிஸ் ஃபண்ட் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான எல்லாமே திரும்ப யாருக்கு வரும்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வரும். ஸோ இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே வரதை அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுவும் ஈக்குவலாக தான் வரும். அதுக்கு ஈக்குவேஷன் பாருங்கள். அண்டர் 3 செக்டர் மாடல் நேஷனல் இன்கம், அதாவது ஒய் இன்கம்னாலே ஒய் தான் சொல்லுவோம் இல்லையா. நேஷனல் இன்கம் ஒய் இஸ் ஆப்டைன்ட் பை ஆடிங் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த நேஷனல் இன்கம் நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சி அண்ட் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஐ அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஜி. ஸோ தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவலன் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி. ஸோ இதுதான் என்னன்னாக்கா 3 செக்டர் மாடலுடைய ஈக்குவேஷன். அண்ட் நெக்ஸ்ட் 1.9.3 சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் ஏ 4 செக்டர் எக்கானமி. 4 செக்டர் மாடலில் ஒரு ஆடப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டர், அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ
இந்த ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா 4 செக்டார் மாடல் எக்கானமி தான் நம்ம எக்ஸிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு கம்போஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஒன்று ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டர். அந்த பிக்சர் பாருங்கள் பேஜ் நம்பர் 13ல் நம்ம 3 செக்டார் மாடலில் பார்த்ததே தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இம்போர்ட்ஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இது வந்து நம்மளுக்குள்ள நடக்கிற ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். இன் 4 செக்டார் எக்கானமி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த என்டையர் எக்கானமி இன்க்ளூட் நம்மளுக்கு ஃபுல்லாக எக்கானமிக் எக்ஸ்பெண்டிச்சர் வருது இல்லையா? ஸோ அதுவும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டொமஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு சி, சினா என்னது கன்சம்ஷன், அண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஜி இஸ் அ கவர்மெண்ட் அண்ட் ப்ளஸ் ஏரோ ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் மைனஸ் எம், அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்லேருந்து நம்ம இம்போர்ட்டை மைனஸ் பண்ணும்போது வர அமௌண்ட்டு தான் அங்கே கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் 4 செக்டார் எக்கானமி. இன்றைக்கி நம்ம பார்த்தது எக்கனாமிக் சிஸ்டம், அதில் மிக்ஸ்டு எக்கானமி அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஸ்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ் அண்ட்